ஹாய், இந்த வீடியோ சாட்டர்டே ஈவினிங்கோட கண்டினியூஷன் தாங்க. சாட்டர்டே 5:30க்கு நான் ஆஃபீஸ் இருக்கும்போது சரியான மழை வந்துருச்சு. ரயில்வே ஸ்டேஷனுக்கு நனைஞ்சிட்டே தான் வந்தேன். பட் கிளைமேட் வேறு லெவலில் இருந்தது. எனக்கு எப்போவுமே சண்டே லீவ் தான், பட் இந்த சண்டே ஒர்க் இருந்ததுனால வர சொல்லியிருந்தாங்க. சாட்டர்டே நைட்டு நம்ம மேக்ஸிமம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டா சண்டே கொஞ்சம் ஃப்ரீயாக கிளம்பி போகலாம் அப்படின்றதுனால வீட்டுக்கு வந்ததுமே வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் போட்டு துவைச்சி வச்சுட்டேன். இன்றைக்கி ஆஃபீஸ் போகணுமே அப்படின்றதுனால காலையில் சீக்கிரம் தான் எழுந்தேன். சண்டே எப்போயுமே நான் சீக்கிரம் தான் எழுந்துப்பேன். எழுந்து நான் சுரக்காய் கூட்டும் சாதமும் வச்சிட்ருந்தேன். என்னோடய ஆஃபீஸ் கோலிக் திருவள்ளூர் தான் அவங்க காலையிலேயே கால் பண்ணி வெளியே வந்து பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. எனக்கு என்னென்னா சரி, சாட்டர்டே நைட்டு மழை வந்ததே, காலையிலையும் மழை இருக்குது போல், அதை தான் கால் பண்ணி சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு வெளியே வந்து பார்க்குறேன். ஒரே ஷாக் ஆகிட்டேன். கொஞ்சம் கூட வானமே தெரியல, அவ்வளோ ஒரு புகையாக இருந்தது. என்னென்னா அப்புறம் அவங்களே சொன்னாங்க, இந்த மாதிரி திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷனில் டீசல் வண்டி வந்து பிளாஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல வேலையாக யாருக்குமே எதுவும் ஆகலை. அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணி சொல்லியாச்சு, எங்களால் வர முடியாது, ஏன்னா நாங்கள் ட்ரெயினில் தான் போகணும். இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டீ குடிக்கணும் போல் இருந்தது. பட் வீட்டில் பால் இல்லை. முந்தின நாளே ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க. நான் தான் வேண்டாம், ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்றதுனால வேண்டான்னு சொல்லிட்டேன். பட் டீ குடிக்கணும் போல் இருந்ததுனால பிளாக் டீ மட்டும் போட்டு குடித்தேன் வித்தவுட் சுகரில். பெருசாக எனக்கு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு செய்கிற வேலையுமே எதுவுமே இல்லை. முந்தின நாள் கம்பு கூழ் இருந்துச்சு, அதையே வச்சு நானும் என் ஹஸ்பண்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். காலையிலேயே லஞ்சும் செஞ்சதுனால அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே செய்கிற இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. பட் ஹஸ்பண்ட் விடவே இல்லை. நான் மீன் வாங்கிட்டு வரேன், சிக்கன் வாங்கிட்டு வரேன்னு ஒரே தொல்லை பண்ணிட்டாங்க. எல்லாத்தையெல்லாம் என்னால் செய்ய முடியாது, ஏதாச்சும் ஒன்று மட்டும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். ரொம்ப நாளாக எனக்கு சங்கரா மீன் சாப்பிட்ணுன்னு தோணிகிட்டே இருந்துச்சு. அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன், அவங்க அதை தான் வாங்கிட்டு வந்தாங்க. பட் என்னென்னா ரொம்ப சின்ன மீனாக வாங்கிட்டு வந்துட்டாங்க. சின்ன மீனாக இருந்ததுனால கழுவு மட்டும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் எப்போவுமே இது தான் செய்யணும், அதை தான் செய்யணும்னு சொல்லிட்டு என்னை தொல்லை பண்ணவே மாட்டாங்க. இன்றைக்கி கூட நான் வெறும் கூட்டு தான் செஞ்சுருந்தேன். ஒருவேளை இன்றைக்கி ஆஃபீஸ் போயிருந்தேன் அப்படின்னா ட்ரை ஃபிஷ்ஷோ இல்லை அவங்களுக்கு ஒரு முட்டையோ செஞ்சு வச்சுட்டு போயிட்டுருப்பேன். அவங்க எதுவுமே என்னை சொல்ல மாட்டாங்க. மீன் குழம்பு தான் செய்யலான்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருந்தேன். பட் என்னென்னா கூட்டு வேஸ்ட்டாக போயிடும். அதுவும் இல்லாமல் அதை நெக்ஸ்ட் டே வந்து நம்ம வச்சும் சாப்பிட முடியாதுன்றதுனால அந்த சாம்பார் மாதிரி தானே இருக்கும், மீன் ஃப்ரை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீன் வறுக்க தான் செஞ்சுருந்தேன் இன்றைக்கி. நான் எப்போவுமே இந்த மீன் கழுவுறது, சிக்கன் இதெல்லாம் வாஷ் பண்ணவே மாட்டேன். என்னோடய அம்மா தான் செஞ்சு கொடுப்பாங்க. ஒரு 2 மந்த்தாக எங்கள் அம்மாவால் வர முடியறதில்ல. அதனால் இப்போ நானே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் வீட்டிலலாம் இருக்கும்போது சாம்பார்லாம் சுத்தமாக நான் சாப்பிடவே மாட்டேன். டெய்லி ஏதாச்சும் ஒரு நான்வெஜ் இருந்துகிட்டே இருக்கணும். அட்லீஸ்ட் அன்னைக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு முட்டையாச்சும் இருந்தால் தான் லஞ்சே நான் சாப்பிடுவேன். அந்த மாதிரி தான் நான் சின்ன வயசுலேருந்தே வளர்ந்தேன். எங்கள் வீட்டிலலாம் கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நீ போகிற இடத்துல வந்து கண்டிப்பாக வெஜிடேரியன் தான் அதிகமாக செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்படியே ஆப்போசிட் தான். எங்கள் வீட்டை விட இவங்க செமையாக சாப்பிடுவாங்க. அதுவும் என் ஹஸ்பண்ட் நல்லா நான்வெஜ் சாப்பிட்றவங்க தான். அப்படி நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருந்த நாங்கள் இப்போ ரீசெண்ட் டேஸாகவே வெஜிடபிள்ஸ் தான் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அவ்வளோ தெரியுது நமக்கே. அதனால் மேக்ஸிமம் வந்து நான்வெஜ் அவாய்ட் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் தான் சாப்பிட்டுட்ருக்கோம். டெய்லி சாப்பிட்டுட்டு இருந்தோம் நாங்கள். இப்போ சண்டே, வெட்னஸ்டே இந்த மாதிரி மாறி இருக்கோம். மற்ற நாள் எல்லாமே வெஜிடபிள்ஸ் தான். நான் எப்போ ஃபஸ்ட் டைம் குக்கிங் பண்ண கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, எங்கள் அம்மா வந்து பிரிஞ்சி, பிரியாணி இதெல்லாம் சூப்பராக செய்வாங்க. இன்னும் என் பெரியம்மாலாம் வேறு லெவல் செய்வாங்க. அதை பார்த்துட்டு எனக்கும் சரி நம்மளும் குக்கிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து தான் நைட்டு செய்ய தான் இருந்தது. பட் அவங்க வரத்துக்குள்ளே நம்ம சர்ப்ரைஸாக செய்யணும் அப்படின்றதுனால காரக்குழம்பு செஞ்சுருந்தேன். எப்படி செய்யணுன்ற ப்ராசஸ் தெரியும், ஆனால் எவ்வளோ குவான்டிட்டி செய்யணும் அப்படின்றது மட்டும் எனக்கு தெரியாது. நல்லா நிறைய ஆயில் ஊற்றி புளி நிறைய வச்சு தண்ணியாக வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாவுக்கு தான் டேஸ்ட்டு கொடுத்தேன். அவங்க சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுலேயே அவங்க சாப்பாடும் போட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் சாப்பிட்ற வாயிலே வைக்க முடியல. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது இதை எப்படி எங்கள் அப்பா சாப்பிட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அப்பாங்க மட்டும் ஏன் தான் இப்படி இருக்காங்கன்னே தெரியல. அன்னைக்கு வந்து அந்த குழம்பு அவ்வளோ ஒரு கேவலமாக செஞ்சிருந்தான். ஆனால் எங்கள் அப்பா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாக்கிட்டேயே நான் கற்றுக்கிட்டேன். வெஜிடேரியன் தான் நம்ம பார்த்து பார்த்து செய்யணும், அதோடய டேஸ்ட் எடுத்துகிட்டு வர. பட் நான்வெஜ் நீங்கள் எப்படி செஞ்சாலுமே அதோடய டேஸ்ட் வந்துடும். அது அவ்வளோ ஈஸி நான்வெஜ் செய்கிறது மட்டும். வெஜிடேரியன் தான் கஷ்டம். எனக்கு இந்த சண்டே இப்படி தாங்க போச்சு. ஆஃப்டர்நூன் நல்லா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்தேன். போனதுமே கரெக்டாக கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. வெளியே வந்துட்டேன்.
கொஞ்சம் போர்ட்டிக்கோ அதை எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன் இன்றைக்கி ஃப்ரீயாக இருந்த டைமில். ஒருவேளை எனக்கு தோணுச்சு இன்றைக்கும் இப்படியே தான் இருக்கே, ட்ரெயின் போகாமல், நாளைக்கும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆஃபீஸ் போகாமல் வீட்டில் தான் இருப்போமா அப்படின்னு நான் நினச்சேன். பட் என்னென்னா அதுக்குள்ளே நியூஸ்லேயே போட்டாங்க நாளைக்கு வந்து ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் ட்ரெயின் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு சின்ன வயசுலேருந்தே டிவி பார்க்குற ஹேபிட்லாம் கிடையாதுங்க. அதனால் மேக்ஸிமம் நான் வந்து பார்க்க மாட்டேன். வீட்டில் ஏதாச்சும் க்ளீனிங் ஒர்க்கு இல்லை வேறு ஏதாச்சும் இருந்தால் அப்படி தான் போயிட்டுருப்பேனே தவிர்த்து டிவின்னு உட்காந்து நான் ஒரு ½ ஹவர் கூட பார்த்ததே கிடையாது. இன்றைக்கி தான் டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பார்த்தேன். அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. இதுக்காகலாம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அவ்வளோ நல்லா இருந்தது அந்த படம். இதுக்கு முன்னாடி என்னோடய ஆஃபீஸ் வந்து நியர்பையில் தான் இருந்தது. வீட்டுக்கும் ஆஃபீஸ்க்கும் அவ்வளோ ஒன்றும் லாங் டிஸ்டன்ஸ் இல்லை. அதனால் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது வீட்டில். பட் இப்போது வந்து நைட்டு வர்றது, காலையில் 5:30க்கு எழுந்து 7:30க்கு ட்ரெயினை பிடிச்சி போகிறதுமா டைமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதனால் நான் யூடியூப் வீடியோ ஸ்டார்ட் பண்ணது எந்த ஒரு கண்டென்ட்டுக்காகவோ இல்லை வேறு எந்த ஒரு பர்பஸ்க்காகவும் ஸ்டார்ட் பண்ணலை. நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் வீட்டில் தனியாக இருக்கோம். நிறைய டைம் வந்து ஒரு மாதிரி தனியாக இருக்க மாதிரியே ஃபீல் ஆகும். அதனால் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டே இருப்பேன். சரி நம்மளும் ஏன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, ரெகுலராக நம்ம ஆஃபீஸ் போயிட்டு தானே இருக்கோம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த யூடியூப் சேனலே. பட் 2 மந்த்துக்குள்ளே இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வருவாங்க அப்படின்லாம் நான் யோசிக்கவே இல்லை. 1000லாம் எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். அப்படி வந்ததுனால தான் சரி கண்டினியூஸாக வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேன். மேபி அப்படி வரல அப்படின்னா பாதிலேயே கூட நான் விட்டுட்ருப்பேன். ரீசெண்டாக கோவிலுக்கே போக முடியறதில்ல. நெக்ஸ்ட் வீக் ஆச்சும் திருத்தணி போக முடியுதான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு இருக்கேன். அப்போல்லாம் நானும் என் ஹஸ்பண்டும் நிறைய கோவிலுக்கு போவோம். லாஸ்ட் டைமில் சிதம்பரம் கூட போயிட்டு வந்திருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் கோவிலுக்கு போகிறதே ஸ்கிப் பண்ணியாச்சு. கரெக்டாக இருக்குது வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரவே. நெக்ஸ்ட் வீக் ஆச்சும் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு இந்த டே இப்படி தாங்க போச்சு. மறுபடியும் நாளைக்கு காலையில் 5:30க்கு எழுந்து எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் சீக்கிரம் தூங்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன். பாய்.